Hi friends, welcome to Amil Thampo. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அகரன் ஸ்கூலோட லாஸ்ட் டே செலிப்ரேஷன் vlog தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் இயர் வந்து அகரன் ஒரு நியூ ஸ்கூலுக்கு மாத்திட்டனால இந்த ஸ்கூல்ல இதுதான் வந்து அவனுக்கு லாஸ்ட் டே. சோ எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சோ அவனோட ஸ்டாஃபுக்கும் சரி ஈவினிங் வந்து வீட்ல ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். சோ அதெல்லாம் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். First பாத்தீங்க அப்படினா brownie தான் வந்து ரெடி பண்ண போறேன். சோ ஈவினிங் கிட்ஸ்க்கும் சரி அதுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல்ல அகரன் ஸ்கூல்ல இருக்க ஸ்டாஃப் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பாத்தீங்கன்னா brownie உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கோதுமை மாவு இருக்குலையா சோ அதை வச்சு ஃபஜ்ஜி brownie தான் பாத்தீங்கன்னா ரெடி பண்றேன். சோ எங்க கிட்ட பாத்தீங்க அப்படினா மில்லட்ஸ்ல எல்லா விதமான brownies இருக்கு. நார்மல் brownies இருக்கு, ஃபஜ்ஜி browniesம் இருக்கு. சோ நீங்க என்கிட்ட வந்து brownie ட்ரை பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து நம்பர் தரேன். சோ அந்த நம்பர்ல कांटेक्ट பண்ணி நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் ட்ரை பண்ணலாம். ப்ரௌனில பாத்தீங்கன்னா அப்படினா கடைசியா உள்ள வந்து நிறைய சாக்லேட்ஸ் அந்த சங்க்ஸ் மாதிரி வந்து போட்டுட்டு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டலாம். நான் ஒரு 8 இன்ச் ஸ்கொயர் டின் வந்து எடுத்துர்க்கேன். மேலே பாத்தீங்கன்னா முந்திரி இருக்கு இல்லையா சோ அதை வந்து சாப் பண்ணி வந்து சேர்த்திருக்கேன். சோ ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண ஓவன்ல பாத்தீங்கன்னா நாம ஒரு 25 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தோம் அப்படினா நம்மளோட ஃபஜ்ஜி ப்ரௌனி சூப்பரா வந்து ரெடி ஆயிடும். சோ இப்போ வந்து பேக் ஆயிடுச்சு கரெக்ட்டா. மேலே அப்படியே வந்து கிரிங்கிள் டாப்போட உள்ள வந்து நல்லா ஃபஜ்ஜியாக ஹெல்த்தியான ஒரு ப்ரௌனியும் கூட இது. ஸோ சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம டீமோல் பண்ணிவிட்டு மேலே ஒரு குட்டியாக ஒரு டெக்கரேஷன் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பீசஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ப்ரௌனி நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து டீமோல் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம நியூட்ரெல்லா அந்த மாதிரி சாக்லேட் அது எது ஸ்ப்ரெட்டுனாலுமே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் வச்சு கனாஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கனாஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து அப்படியே வந்து டெக்கரேஷனுக்காக போட்டுட்ருக்கேன். யூஸ்வலாக இதில் வந்து நான் ஒரு 9 பீசஸ் அந்த மாதிரி தான் வந்து போடுவேன், கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கவுண்ட் அதிகமாக வரனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 பீஸ் வர மாதிரி நான் அதை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த பீசஸுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு, நமக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமாக இருக்கும். அதனால் நான் டோட்டலாக வந்து 16 பீஸ் வர மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக நல்லா ஆறி இருக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை வந்து கட் பண்ணணும். அப்படி இல்லைனா பீசஸ் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு கட் பண்ணும் போது. ஸோ எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணியாச்சு. ஸ்டாஃப்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பீஸ் ப்ரௌனி வந்து தேவைப்படுது. ஸோ நான் அதை வந்து ஒரு 1/2 கிலோ கேக் பாக்ஸ் நார்மல் கேக் பாக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இது நான் ஸ்கூலுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 3 o'clock பார்த்தீங்கன்னா அகரன் ஸ்கூல் வந்து முடிஞ்சிடும். நம்ம ஒரு 3:30 அந்த மாதிரி போனோம்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் போயிருப்பாங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் டைம் எடுத்து இதை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அகரனோட மேம்க்கு அவனோட கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸாக அவங்க தான் அகரனுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சில்க் சாரியும் அவரோட கேர்டேக்கருமே பார்த்திங்கன்னா 2 இயர்ஸாக அந்த ஆண்டி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சாரியும் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வெறும் சாரீ மட்டும் கொடுக்காம கூட ஸ்வீட்டும் கொடுக்கலாங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ப்ரௌனி வித் கேக் இதுவும் மேம்க்கு பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் ஜார் கேக்கும் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு இப்போ வந்து வந்தாச்சு. ஸோ பார்க்கும் போதே தெரியும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து மட்டும்தான் இருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 1-2 பேர் மட்டும்தான் வந்து இருந்தாங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அவங்களுக்கு கிஃப்ட்லாம் கொடுத்து அவங்க கூட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இங்க வாடா. யார் கேட்டா? இந்தா பிரியா மேம் குடு. Thank you.
தேங்க்யூ ஸோ மச். இது ஸ்வீட்டா சாப்பிடலாமா? ஆண்டி கூப்பிடு. ஆண்டி வர சொல்லுங்க. நம்ம சாப்பிட்டு தான் மிச்சம். சரி இப்போ ஆண்டி கூட்டிட்டு வாப்போ. ஆண்டி கூப்பிடு. தேங்க்யூ. உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல, பட் பிடிக்கணும் அவ்வளோதான். இதை உடனே சாப்பிட்ருங்க. இதை நீங்கள் வேணா வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாருங்க. என்னது இது? இருக்குல்ல சாரி. தேங்க்யூ. என்ன குதிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்களா? கூட அப்படியே எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாங்க எங்க மேமுக்கு. தேங்க்யூ சொல்லுங்க. அங்க கொடுங்க கொடுங்க. எங்க கொடுத்துட்டு வாடா. கொடுங்க. போட்டுக்கோ. போதும் போதும் போதும். மேம்க்கு கூட, பிரியா மேம்க்கு. கொடுத்துரு அப்படியே. அவ்வளவுதானடா. என்ன வச்சுட்டு இருக்க? கொடுத்துரு மேம்ட்டு கொடுத்துரு. இல்ல இல்ல இருக்கு இருக்கு. ஆமா சரி இங்க ஒரே நீயே இங்க பண்ற. இத கொடு. பின்னாடி போ. பொறுமையா ஓபன் பண்றா. டேப் எடுங்க முதல்ல. அதேடே மேல இருக்குது. அதேடு யாருமே நல்லா பழகி எடுக்க முடியலையா? ஆஹா என்னது? ஓபன் பண்ணி பாரு. அதுதான் எடு. இந்த கவர் ஓபன் பண்ணு. வெளியே எடுத்துப்ப. உன்னோட மினியன்ரா. மேம் கரெக்டா உன்னோட மினியன் கொடுத்துட்டாங்க. ஏதோ இருக்கா உள்ள, ஓபன் பண்ணி பாரு. என்னது? படிங்க. எங்களை நீங்க அந்த அளவுக்கு நினைச்சிட்டீங்க. அம்மாக்கு தானே அது. தேங்க்யூ சொல்லுங்க மேம்க்கு. அவரு ஒரே இதுல இருக்காரு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அக்ரன் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. சூப்பராக அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அக்ரனை ரொம்ப சூப்பராக வந்து மனசார வந்து ப்ளஸ் பண்ணி அனுப்புனாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ குட்டி கிஃப்ட்டும் அவங்க மேம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே வந்து சரி ஈவினிங் ஸ்நாக்ஸு குழந்தைங்க பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ஸும் வந்து கூப்பிட்ருந்தோம். ஸோ அவங்கெல்லாம் வரதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கார்லிக் ப்ரெட்டும் அதுக்கப்புறம் அந்த டிக்கா இது வந்து வாங்கியிருந்தோம்.
ஃப்ரோசன் ஐட்டம். ஸோ இந்த ரெண்டும் தான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓவன் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். கார்லிக் ப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டரும் அதில் கார்லிக் நல்லா துருவி போட்டுட்டு ஆரிகனோ மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி போட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஓடிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக கார்லிக் ப்ரெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்நாக்காக பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம ப்ரௌனி பண்ணது பார்த்திங்கன்னா பீசஸ் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து கார்லிக் ப்ரெட்டு வந்து ரெடி ஆனதும் நம்ம சைடில் வந்து ஃப்ரை ஐட்டம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து போட்டு ரெடி பண்ணிக்கலாம். தெரியலையா? நல்லா எட்டி பாரு. ஹாய் சொல்லு. ரெடி ஆகட்டும், அத்தை காட்டுறேன். ஓகே, குடுப்பியா? வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கேன். போட்டோ போஸ் என்ன போஸ்? திரும்பி வாங்க அப்படி. நீ காட்டு மித்துமா. சைடு சைடு வா, சைடு வா. ஸோ சின்ன பசங்க தான், அவங்களுக்கு இன்னும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து பிரிஞ்சு வேறு ஸ்கூல் போகிறோம், இது வந்து ஸ்கூலோட லாஸ்ட் டே அப்படிங்கிற ஃபீல்லாம் அவங்களுக்கு எதுவுமே இன்னும் வந்து தெரியலை தான். பட் அவங்களுக்கு ஒரு மெமரபிள் டேவாக அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ஸ்கூல் டைமிங்கோட முடியாமல் ஈவினிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ஸை வர சொல்லி ஸ்நாக்ஸ் வந்து இங்கே ரெடி பண்ணிவிட்டு டின்னரும் பார்த்திங்க அப்படின்னா பிளான் பண்ணியிருக்கோம், சேர்ந்து வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு ஒரு சேர்ந்து எல்லோரும் இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அந்த டே ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணது. ஸோ ஸ்நாக்ஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி சாஸ், அதுக்கப்புறம் வந்து கார்லிக் ப்ரெட்டும் அதுக்கப்புறம் ஆலு டிக்கா வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ கிட்ஸுக்கு வந்து கொடுத்துடலாம். அதை வச்சுட்டு அங்கே போயிட்டு சாப்பிடுறா, அப்புறமா சாப்பிடுவாரா? சரி அதை வச்சுட்டு அந்த இது சாப்பிடு. அது சாப்பிடு, ப்ரெட் வச்சுடு. இது எண்ணெயில் போட்டிருக்கேன் அந்த டிக்கா மட்டும். 2 minutes. நல்லா இருக்கா? டேய், நீ சாப்பிட்றதுதான் எனக்கு திருப்தியா இருக்கு. பிரணவ் அவனுங்க சாப்பிட்றது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல. இல்ல செல்லம், இல்ல செல்லம், நீ இல்ல செல்லம், நீ சாப்பிட்றதா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. டேய் வாடா அகரன், ஓவரா பண்ணாதவா. நீ இது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிருந்தா பிடிச்சிருக்கா? அகரன் சாப்பிட்றதா எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பியா இருக்கு இல்ல? அகரன் பிடிச்சிருக்கா தங்கம்? பிடிச்சிருக்கா? சரி பிடிச்சிருக்கா? நமக்கு அதுவே பார்த்து பண்ணுங்க. என்ன பண்ணுவோம் 2 பேருக்கு சேர்த்து அவன் கெஞ்சி கேட்டுதான் இப்ப அவனுக்கு உட்காந்துட்டு இருக்கேன்.
ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடித்து கீழே விளையாட கூட்டிகிட்டு போய் எல்லாம் நல்லா ஒரு ஆட்டம் போட்டாச்சு. ஸோ டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பெரியவங்களுக்கு வந்து சப்பாத்தியும் குழந்தைங்களுக்கு வந்து பூரியும் வந்து போட்டுக்கலான்ட்டு காமனான ஒரு குருமா வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கும் பட்டாணியும் போட்டு குருமாவும் வந்து அங்கே சைடில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து சப்பாத்திக்கும் பூரிக்கும் வந்து மாவு வந்து திரட்டிகிட்ருக்கோம். ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா குருமா இன்னும் தேங்காய் மட்டும் லாஸ்ட்டாக வந்து அரைச்சி ஊற்றணும், மற்றபடி எல்லாமே வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ சைடில் வந்து குருமா ரெடி ஆனதுமே வந்து குழந்தைங்களுக்கு முதல்ல பூரி போட்டு அவங்கள சாப்பிட வச்சிட்டோன்னா நம்ம ரிலாக்ஸாக வந்து சப்பாத்தி போட்டு பொறுமையாக நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு வந்து பூரி வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ குழந்தைங்களோட சாக்க வச்சு நாங்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த மாதிரி குக் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எங்களுக்குமே வந்து இப்போது ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமாக மாறிடுச்சு. ஸோ குழந்தைங்களும் பூரி அப்படிங்கிறனால பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் உட்காந்து ஒரே பிளேட்டில் போட்டு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அகரன் மட்டும் பார்த்திங்கன்னா சோலோ பர்ஃபார்மன்ஸாக ஃபோனை வந்து வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ ஃபோனை பார்த்துக்கிட்டே வந்து பூரி வந்து பிச்சு போட்டு உட்காந்து தனியாக உட்காந்து அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. மற்றவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து மாற்றி மாற்றி பயங்கர அவங்களுக்கு குருமாவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பூரி கூட அப்படிங்கும் போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணி வந்து சாப்பிட்டாங்க. எங்களுக்குமே செம திருப்தியாக அந்த டின்னர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்பாத்தியும் வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சப்பாத்தி வந்து எங்களுக்கு வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு பொட்டேட்டோ அண்டு பட்டாணி போட்ட குருமா பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து சூட்டபிள் ஆகிடுச்சு. ஸோ குருமா டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இன்றைக்கி வந்து வந்துருந்துச்சு. ஸோ நாங்களும் வந்து சாப்பிட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ குழந்தைங்களுக்கு இன்னும் அந்த ஸ்கூல் பிரியிற அந்த இது தெரியலனாலும் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவன் ஒரு 2 இயர்ஸாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்துட்டு இப்போ அவங்கக்கிட்ட இருந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றி நம்ம பிரிக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு தாட்லாம் எனக்கு வந்து வந்துடுச்சு கடைசியில். பட் அவங்களோட நல்லதுக்காக தான் நம்ம அடுத்த ஸ்கூலுக்கு வந்து மாறுறோம். அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் கடைசியில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் அவங்களே வந்து பாட்டு போட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு போட்டு டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டே ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஒரு குட்டி செலிப்ரேஷன் தான், பட் பயங்கர ஹாப்பியாக குழந்தைங்களும் வந்து செம ஹாப்பியாக அந்த டே ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வந்து எண்டாச்சு. ஸோ நீங்களும் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.